90 நாட்கள் தண்டால் சோல்ல இன்னைக்கு நாள் 24ங்க. காலையில லேட்டா தான் எந்திச்சோம். எந்திரிச்சோனே இந்த வேப்பிலைய அரைச்சு இத குடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டாங்க. வேற வழி இல்லாம அந்த வேப்பிலையும் குடிச்சிட்டோம். இத குடிச்சா இந்த வயித்துல இருக்க கிருமி, புழு எல்லாம் சாகுமாம். சரி வாரத்துக்கு ஒருக்கா தானே குடிச்சிருவோம்னு குடிக்க ஆரம்பிச்சிட்டோம். குடிச்சு கொஞ்ச நாள் இந்த கசப்பு கூட நமக்கு பழகிருச்சு. எங்க வீட்ல வாரத்துக்கு ஒருக்கா ஊத்துவாங்க. இப்ப தான் கொஞ்ச நாள் இல்லாம இருந்துச்சு. இப்ப திரும்ப குடுத்துட்டாங்க. அப்படியே கொஞ்சம் வார்ம் அப் போட ஆரம்பிச்சுட்டோம். லைட்டா கைய கால்லாம் அப்படியே அசைச்சு வார்ம் அப் போட்டோம். நல்லா வார்ம் அப் போட்டா தான் கை கால்லாம் ரொம்ப புடிக்காம இருக்கும். அதுக்கடுத்து புஷ்அப் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க. இன்னைக்கு எடுத்தோனே நெறையா புஷ்அப் எடுக்கணும்னு நெனச்சேன். ஆனா 70 தான் எடுக்க முடிஞ்சுச்சு. அதுக்கே கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. அதனால என்ன பண்றதுன்னு தெரியாம, மொத செட் ஒரு 70 போட்டு 2வது செட் 30 போடலாம்னு நெனச்சுட்டோம். சரி இந்த தாட்டி கொஞ்சம் வால் புஷ்அப் அந்த மாரி ட்ரை பண்ணுவோம்னு நெனச்சுட்டேன். நம்மகிட்ட பொதுவாவே நெறைய பேர் சொல்லுவாங்கங்க. அதாவது நான் ட்ரக் அடிக்ஷன்லேருந்து வெளியில போறேன், அந்த அடிக்ஷன்லேருந்து வெளியில போறேன், நான் ஒரு புது மனுஷனாக போறேன், இந்த ஜனவரிலேருந்து இத ஸ்டார்ட் பண்ண போறேன், அத ஸ்டார்ட் பண்ண போறேன், நான் கம்ப்ளீட்லி சேஞ்ச் ஆக போறேன், மைண்ட்லேருந்து எல்லாமே ஸ்ட்ராங் ஆக போறேன். ஒர்க் அவுட் போட போறேன், ஒழுங்கா இருக்க போறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏகப்பட்ட விஷயம் சொல்லுவாங்க. ஆனா பண்ண மாட்டாங்க. நெறைய பேர்ட்ட அட்வைஸ் கூட கேட்பாங்க. நான் அப்படி மாற போறேன் ப்ரோ, இப்படி மாற போறேன். எனக்கு கொஞ்சம் அட்வைஸ் குடுங்க அப்படின்னு கொஞ்சம் அட்வைஸும் கேட்பாங்க. இந்த மாரி உங்க டீம்ல யாராவது இருந்தா அவங்கள டேக் பண்ணுங்க. அதாவது ஒரு விஷயத்த பண்ணணும்னு நெனைப்பாங்க. ஆனா அது பண்றதுக்காக எக்ஸிக்யூட்லாம் பண்ணுவாங்க. ஐடியா பண்ணுவாங்க, பிளான் பண்ணுவாங்க. ஆனா கன்சிஸ்டன்ட்டா பண்ண முடியாம வுட்டுட்டு போயிருவாங்க பாதியிலேயே. அதனால ஒரு விஷயத்துல இறங்கிட்டோமா, அத பண்ணணும். அவ்வளோதான். வேற ஒண்ணுமே இல்ல. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் இனியவர்களே.